Model 9. What is the simple interest on rupees 43,800 at 10% per annum for 15 days? முதல்ல வந்து நமக்கு ஆண்டுகளுக்கு கேட்டிருந்தாங்க, இதில் டேஸ் கேட்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாடலில் ஆண்டுகள் கேட்காம ஆண்டுகளோட உட்பிரிவுகள் 2.5 மாதத்துக்கு வட்டி என்ன, 5.5 மாதத்துக்கு வட்டி என்ன, இப்போ 2 மாதம் 3 நாளைக்கு எவ்வளோ வட்டி இப்படி கேட்கலாம். அல்லது ஒரு தேதி கொடுத்துட்டு இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் எவ்வளோ வட்டின்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், நம்பர் ஆஃப் டேஸை கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். நம்பர் ஆஃப் டேஸை கால்குலேட் பண்ணிவிட்டு டேஸ் பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கவுண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நீங்கள் ஒரே விஷயம் ஆட் பண்ணால் போதும். கான்செப்சுவலாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்ச பிறகு, ஓகே, ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்ச பிறகு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 43,800 at 10% per annum. இப்போ 10% கண்டுபிடிக்க தெரியும், ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்க போகிறோம், 4,380. முதல்ல ஒரு ஆண்டு வட்டியை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு ஆண்டுக்கு கீழே தான் வட்டி கேட்குறாங்க இல்லையா. முதல்ல ஒரு ஆண்டு வட்டியை கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ 10% ஆஃப் 43,800 கண்டுபிடிச்சி வச்சுட்டு இப்போ 15 டேஸு, ஓகே. அப்போது நீங்கள் என்ன பண்ணால் போதும், 15 நாளைக்கு வட்டி தேவை. மொத்தம் ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குது. அப்போ இந்த ஒர்க்கை தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவீங்க, சரியா? இதை புரிஞ்சுக்கோங்க. இதிலலாம் உங்களோட ஸ்மார்ட்னஸ் தான் இருக்குது, ஓகே. உங்களோட ஸ்மார்ட்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷனில் பாருங்கள், சாய்ஸ் 170, 180, 190, 200 இப்படி கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஐ திங்க்கு 12 3 16 2, ஸோ 12 டைம்ஸ் கிடைக்கும். 12 × 15 உங்களுக்கு அப்போ 180 கிடச்சிருக்கும். ஓகே, எக்ஸாக்டான ஆன்சர் இது தான். பட் இது இப்படி வச்சுக்கலாமா, நம்ம வந்து இது 15 நாள் அரை மாதத்துக்கான வட்டி இல்லையா. அப்போ நீங்கள் என்னவும் பண்ணலாம், 43 that is 4380 12 டிவைட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு வட்டி கிடைக்குமா, அதில் பாதி எடுத்துக்கலாமா, சரியா? நியரஸ்ட் ரேஞ்சில் கால்குலேட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்போ அது நீங்கள் எடுக்கும்போது 180 82 ரூபா அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிருக்கும். அப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணிக்கலாம், 180க்கு வரலாம். உங்களோட ஸ்மார்ட்னஸ் தான் இங்கே முக்கியம். 3 மாதம் 15 நாளைக்கு கேட்குறாங்க அப்படின்னா 3.5 மாதத்துக்குன்னு கால்குலேட் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டிவைடட் பை 12 போட்டுக்கோங்க. 12 மாதத்தை டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு மாதம் கிடைக்கும், இன்ட்டு 3.5. அப்போ 3.5 மாதம் கேட்டால் அப்படி தான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக டேஸை கால்குலேட் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கிற ஸ்மார்ட்னஸை கவனிங்க. அவங்க அதுக்காக தான் அந்த நம்பரே கொடுக்குறாங்க. இப்போ நம்ம 15/365 யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும்ல, அதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், 4380 டிவைடட் பை 12 இன்ட்டு 0.5 போட்டிருக்கலாம். ஓகே, அப்போ இதை 12ஆல் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அரௌண்ட் 365 வரும். அப்போ 365 ரூபாயில் பாதியாக பிரிச்சுட்டு 382 சம்திங் வருதா. அப்போ நீங்கள் யூ கேன் கம் டு ரவுண்டட் ஃபிகர். நமக்கு எக்ஸாமில் முக்கியமாக சாய்ஸஸை சூஸ் பண்ணும்போது சில மாடலில் சாய்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி மாடலை ஐடென்டிஃபை பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சேம் வே இந்த மாடல் அப்ளை பண்ணி பாருங்கள். எல்லாமே அதே மாடல் தான், அந்த சம்ஸ் தான். அடுத்து மாடல் 10. மாடல் 10ல் ஃபஸ்ட் கொஷின் வந்து நீங்கள் ஏற்கனவே போட்ட மாடலோட ரெப்படிஷன். 47th கொஷனுக்கு வந்துடுறேன். அதான் மாடல். A sum was put at simple interest at a certain rate for 3 years. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட அசலானது 3 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்துக்கு வழங்கப்பட்டது. ஆனால் தனி வட்டி விகிதம்
தனி வட்டி வீதம் இன்னும் 4% அதிகமாக விதிக்கப்பட்டிருந்தால் அல்லது இருந்திருப்பின் கூடுதலாக இவ்வளோ கிடைச்சிருக்கும், கூடுதலாக ரூபாய் 600 கிடைச்சிருக்கும் சொல்கிறாங்களா. இப்போ இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் 4%. அப்போ இது மோர் இன்கம் 600 கிடைச்சிருக்கும். அப்போது அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த மாடல் தான் அதுக்கு அடுத்து வரக்கூடியதும். இதில் ஒன்றும் இல்லை, சம்மு தான் பெருசு, பட் யூ கேன் மேக் அ சென்ஸ். 100% அது 100 இன்ட்டு 100. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஃபீச்சர் தான் இதில். அது கூடுதலாக கிடச்சிருக்கும் இல்லை கம்மியாக கிடச்சிருக்கும், இது எப்படி சொன்னாலும் சரி. 100 இன்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ்டாவோ டிக்ரீஸ்டாவோ கிடச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த நம்பர் 100. இது ஒரு ஸ்டாட்டிக்கான நம்பரு. 100 இன்ட்டு எவ்வளோ அதிகமாக கிடச்சிருக்கோ அல்லது எவ்வளோ கம்மியாக கிடச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த அமௌண்ட்டை இன்ட்டு டிவைடட் பை டேர்ம் பீரியட் சொல்லியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லியிருப்பாங்க. அப்போது 3 ஆண்டுகளுக்கு 4%, 3 இன்ட்டு 4. இதை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். இந்த கான்செப்டை மாற்றவே வேணாம். இன்னொரு மாடலில் குறைவாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு இதே தான். 100 இன்ட்டு எவ்வளோ கம்மியாக கிடச்சிருக்கும், டைம் பீரியடு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஓகே, 2 மாடலும் ஒன்று கூடுதலாக கிடைத்திருந்தால் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று கம்மியாக அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள், யூ வில் கெட் யுவர் ஆன்சர். சால்வ் பண்ணும்போது ஃப்ராக்ஷனில் கிடைக்கலாம், 6 and something அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அது போதுமானது. 10ல் வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 11ம் அதே தான், மாடல் 11. அதில் வந்து குறைவாக கிடைத்திருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் 100 இன்ட்டு எவ்வளோ கம்மியாக கிடைச்சிருக்கும் அதை போட்டுக்கோங்க, கீழே இன்ட்டு டைம் பீரியடும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள். இது 11. இது 12, மாடல் 12. ரூபாய் 160 அசல் தொகை மீதான தனி வட்டி ரூபாய் 40. மேலும் தனி வட்டி வீதமும் ஆண்டுகளும் சமம், டைம் பீரியடும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமம் எனில் அதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க, தனி வட்டி வீதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டைம் பீரியட் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தானே, ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்மளை கேட்கலாம். இப்படி கேட்கும்போது இங்கேயும் அதே கான்செப்ட் தான். 100 இன்ட்டு தனி வட்டி எவ்வளோ, 100 இன்ட்டு தனி வட்டி எவ்வளோ, ஓகே 40 டிவைடட் பை 160. தனி வட்டி எவ்வளோ, நார்மலாக 100 இன்ட்டு 40 அண்ட் டிவைடட் பை 160. இதை ஹோல் ரூட்குள்ளே கொண்டு வாங்க, அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். இரண்டுமே சமம்னு எங்கெல்லாம் வருதோ அங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க. எங்கெல்லாம் இரண்டும் சமம்னு வருமோ அங்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணுவீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சமம் அப்படின்னு வந்துச்சுனாலே ஸ்கொயர் ரூட்குள்ளே கொண்டு போக போகிறோம் அப்படின்னு ஐடியா வச்சுக்கோங்க. If you solve this, you can get 5 as your answer. Okay.
இதே பேட்டர்ன் தான் மற்ற கொஷின்ஸுக்கும். ஓகே.